ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்சன்டேஜில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான சம்மை பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம், ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸில் நம்மளுக்கு திடீர்னு எக்ஸாம் ஹாலில் போனதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், இல்லை சின்ன சின்னதாக எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணிடும், ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10% அதிகரிக்குது, சம்பளம் எவ்வளோன்னு கொடுக்கல, ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துப்போம். ஒரு 100 ரூபா தான் வச்சுங்களேன் அவரோட சம்பளம், 100 ரூபா. அப்போது 100 ரூபாயில் 10% எவ்வளோ? 10% எவ்வளோனா 100 10 ரூபா. அப்போ எவ்வளோ ஏறி இருக்கும்? அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போது 110 ரூபா மாறி இருக்கும், கரெக்டாக? 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 110 ரூபா. இப்போது அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைகிறது. இப்போ குறைக்கிறாங்க மறுபடியும் 10%. இப்போது ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு இருந்தது, இல்லை 10% வந்து 10 ரூபா. அடுத்தது இப்போ ஏறிடுச்சு சம்பளம், எவ்வளோ? 110 ரூபா. அதில் 10% கண்டுபிடிக்கணும். 10% எவ்வளோ? 0.0000. அப்போ 110ல் 10%னா 11 ரூபா. அப்போது அவருடைய சம்பளம் எவ்வளோ? 110 ரூபா இருந்தது, அதில் 11% குறைக்கிறார். குறைச்சா 9, மீதி 10 9. அப்போது அவர் ஃபஸ்ட்டு இப்போது 99 ரூபா ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது? 100 ரூபா இருந்தது, கரெக்டாக? அவர் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 99. அதாவது அதிகரிக்கப்பட்டு பின் குறைக்கப்படுகிறது. அதிகரித்து குறைச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஆயிருக்கு? 10% ஏற்றி இறக்குனதுக்கப்புறம் 99 ரூபா ஆயிடுச்சு. அப்போது 100 - 99, 100 - 99 = 1%. அப்போது 1% அவருக்கு குறைகிறது. இழப்பு அவங்களே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக அது இழப்பு, லாஸ் தான். இன்கேஸ் கேட்பாங்க, இப்போது ஒரு நபரின் சம்பளம் 10% அதிகரிக்கப்பட்டு பின் குறைக்கப்படுகிறது, அது லாபமா நஷ்டமா இல்லை சமமாக எந்தவித மாற்றம் ஏற்படுத்தவில்லை அப்படின்னும் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பாக அவருக்கு இழப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இருந்தது எவ்வளோ? 100 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளோ மாறிடுச்சு? 99 ரூபான்னு மாறிடுச்சு. அப்போ அவருக்கு லாஸு தான். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸில் தான் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சம்மெல்லாம் விடவே கூடாது, ஓகேங்களா? எல்லோரும் காமனாக ரொம்ப டஃப்பாக இருக்கிற கொஸ்டின் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி சம்ஸை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்ன தான் கிளாஸ் நோட்ஸோ இல்லை ஸ்கூல் புக்ஸ்லேயோ நிறைய சம்ஸ் படிக்கலாம், ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்மளுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய கொஷின் பாருங்கன்னு சொல்கிறதுனா, அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் வரும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம் ஹாலில் போயிட்டுன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்கும். நம்ம நல்லா படிச்சிருப்போம், பர்சன்டேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனால் அங்கே போயும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அது சரியாக புரியும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.